Hi friends, welcome to Women's Nest. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா சாண்ட்விச். மசாலா சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Women's Nest சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மசாலா சாண்ட்விச் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பவுலில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துருக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரா டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கூட சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் ஹாஃப் ஸ்லைசஸை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே ஸ்லைஸ் சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை மேலே சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் காரம் கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. மேலே கேப்சிகம் அப்ளை பண்ணிக்கலாம். கேப்சிகம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே இப்போ மீதி இருக்கிற சீஸை நம்ம சேர்த்துப்போம். நம்மளுக்கு இப்போ கீழேயும் சீஸியாக இருக்கும், மேலேயும் சீஸியாக இருக்கும். சாண்ட்விச் இப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மசாலா ஸ்மெல் சீஸி எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் 3 to 5 மினிட்ஸ்க்கு. இப்போது 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நான் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டில் சாஸ் அப்ளை பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், இல்லைன்னா ப்ரெட்டு கருகிடும். திருப்பி போட்டு அதே மாதிரி 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீஸியாகவும் இருக்கும், மசாலாவாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா கிறிஸ்பி சீஸி சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.